அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நாளை முதலமைச்சராக பதவி ஏற்கிறார். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, அந்த திமுகவோட கூட்டணி கட்சியில இருந்தவங்க எல்லாம் விஜயை பத்தி ஏளனமாவும் இலக்காரமாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது என்னங்க, ஒரு பெரும்பான்மையே கிடையாது, அவங்க எவ்வளவு கிட்ட வாக்கு சதவீதம் இருக்குன்னு தெரியாது, அவங்க கிட்ட எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான கட்டமைப்பு இருக்குன்னு தெரியாது, இதை பார்த்து எப்படிங்க அவங்க உங்களோட போய் கூட்டணி இருக்கிறது அப்படிலாம் பேசினவங்க இன்னைக்கு அவங்க கூட போய் கூட்டணி சேர்ந்துடலாமா, இல்ல நம்ம கூட இருக்கவங்க என்ன நினைப்பாங்க தெரியலையே, நம்ம போய் எப்படியாவது ஒரு அமைச்சரவை வாங்கிடலாம், அவங்களோட கூட்டணி சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நாளைக்கு தரமான சம்பவம் 7ஆம் தேதி அவரு ஆட்சி அமைக்க போறாரு. இங்க பாருங்க, டிஎம்கே இதுக்கு முன்னாடி எவ்வளவு மக்கள் வந்து மதிக்காம அவமதிச்சாலும் மக்கள் வந்து அவங்கள அவமதிச்சிட்டாங்க. அதுக்கான ஒரு இதுதான் தீர்வு தான் இது. இப்போ விஜய் நான் பாருங்க, அந்த இதுக்கு எல்லாத்துக்கும் பிரச்சாரத்துக்கு எல்லாத்துக்குமே பர்மிஷன் கேட்டுட்டு அவங்க கிட்ட போய் கையை கட்டி நிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இன்னைக்கு அது மாற்றமாயி இதுக்கப்புறம் அவங்க என்ன செயல் செய்யணுமோ அதை நம்ம தீர்மானிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதுக்கப்புறம் விஜய் நாயக் சொன்ன மாதிரி வச்சு செய்ய போறாரு. ஏன்டா இந்த விஜயை தொட்டோம், ஏன்டா இந்த விஜய் கூட இருக்கிற மக்களை தொட்டோம் அப்படின்னு நினைச்சு ஃபீட் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி இதுக்கப்புறம் தான் சமமான சம்பவம் எல்லாம் இருக்க போகுது. ஏன்னா எப்படி இதெல்லாம் பண்ணிடுவாரு, எப்படி ஃப்ரீ பஸ் கொடுப்பாரு, எப்படி மின்சாரம் 200 கொடுப்பாரு அப்படின்லாம் எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. ஏழனமா அதெல்லாம் செய்ய முடியாது, தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு. இதே மாதிரி தான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. முதல் மீட்டிங்லேயே ஓடிடுவாரு, 234 தொகுதியில் வேட்பாளர்கள் கிடையாது, இவர் ஜெயிக்க போறதுல 10% வாங்குவாரு, 5% வாங்குவாரு, அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசினாங்க. அது எல்லாத்தையும் தொடச்சு தூக்கி எரிஞ்சுட்டு இன்னைக்கு முதலமைச்சரா ஒரு பதவியில போய் உட்கார போறாரு. காங்கிரஸ் ஏற்கனவே அதிருப்தியில இருந்த காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு சொத்தைய, அதாவது ஸ்டாலின் தூக்கி போட்டுட்டு இங்க வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு எல்லா இதுல இருந்தும். அதாவது அதிமுக இருந்து கூட சி.வி. சண்முகம், ஓ.எஸ். வேலுமணி, எஸ்.பி. வேலுமணி இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக எடப்பாடியில போயிட்டு பேசியிருக்காங்க. அதுவும் என்னன்னு நாளைக்கு தெரிஞ்சிடும். அது இல்லாம ஆளுநர் விஜய் போயிட்டு முறையிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி முதலமைச்சர் பதவி ஏற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் கதறவங்க கதறிக்கிட்டே இருக்காங்க. ஏற்கனவே சிஎம் ஐயா வந்து தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அழுதுட்டு இருந்தாரு. அந்த இங்க வீட்டுல இருந்தது பார்த்தாருன்னு பாத்தீங்கன்னா தொகுதிக்கு வேற போய் அழுதாரு. கூட நம்ம சேகர் பாபு, பிரியா சேகர் பாபுவும் போய் எழுதாரு. இப்போ அந்த அழுது முடிஞ்சு அந்த கண்ணில் ஈரம் காயறதுக்குள்ள திருப்பி அழ வைக்கிறாங்க. இந்த சின்ன பிள்ளைக்கு ஏன்டா அவங்க மேல அழ வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி திருப்பி அழ வைக்கிறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் வந்து அவங்களை இவ்வளவு நாளா, அதாவது தொட்டு தொட்டு பாரம்பரியமா இப்போ இருந்து ஆரம்பிச்சதெல்லாம் கிடையாது. அறிஞர் அண்ணா காலத்துல இருந்து அப்போல இருந்து கலைஞர் அப்படி இப்படின்னு அப்படியே தொடர்ந்து வந்துட்டு இருந்தது. இப்போ இந்த கூட்டணியில இருந்து விரிசல் வந்துருச்சு. இதுக்கப்புறம் தொடர்ச்சியா வந்து இவங்களோட தான் இருக்க போறோம், இவங்களோட கை கொடுத்து இருக்க போறோம்னு சொல்லிட்டாங்க. அதான் பார்த்து வயிறு ஆரம்பிச்சாங்க. இங்க மட்டும் கிடையாது, தமிழ்நாடு மட்டும் தான் கொண்டாடுறாங்க அப்படின்லாம் கிடையாது, இந்தியாவே கொண்டாடு, இந்தியாவில் இருக்கிற பிற மாநிலங்களையும் கொண்டாடுறாங்க. நீங்க இந்த சரி இந்த ஒரு இந்தியா மட்டும் தான் கொண்டாடுதா அப்படின்னு கேட்டாங்க, அதுவும் இல்ல. இலங்கையிலயும் வந்து சட்டப்பேரவையிலேயே நான் வந்து ஒழிக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு குரல். அதனால கான்பிடண்டா இருங்க, இதுக்கப்புறம் நல்லாச்சு தொடரும், இதுக்கப்புறமும் தொடர்ந்து நம்ம ஆச்சுதான். அதனால தமாசமா ஒரு நாளைக்கு எதிர்பார்க்கலாம். ஜெய் அப்படிங்கிற மாபெரும் சக்தி வந்து தமிழ்நாட்டுல பெரும் புரட்சியை ஏற்படுத்திருக்கு. எம்ஜிஆருக்கு அடுத்தபடியா எம்ஜிஆரோட வாக்கு அதிகமா வாங்கி தமிழ்நாட்டுல பெரும் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது நம்ம விஜய் அவர்கள். இன்னைக்கு பாருங்க, அதாவது தமிழக வெற்றி கழகத்துல என்னென்னலாம் மாற்றங்கள் வந்து புதுசா அரசியல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. 26 தலித் மக்கள் வந்து சட்டமன்றத்துல உள்ள போறாங்க. இது வந்து இது வரைக்கும் நடக்காத ஒன்று. 13 பெண் வேட்பாளர்கள் வந்து உள்ள போறாங்க சட்டமன்றத்துக்குள்ள. இதுவும் ஒன்று நடக்காத ஒன்று. மூணாவது, 35 வயதுக்குள்ள இருக்கிறவங்க 23 பேர் ஜெயிச்சிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்துல. இதுவும் நடக்காத ஒன்று. அதே போல டிரைவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு. டிரைவரோட மகன் விருகபாக்கம் தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு. இந்த மாதிரி அதாவது ஒரு ஓட்டு வித்தியாசத்துல திருப்பத்தூர்ல பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் என்ன இருக்கு. இந்த மாதிரி இந்த சாதனைகள்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் உள்ள வந்ததுக்கு அப்புறம்னா எவ்வளவு பேர் எதிர்த்தாங்க. அதாவது 40 கட்சிகள் கிட்டத்தட்ட எதிர்த்து அந்த 20 ஜாதி எல்லாம் ஒண்ணு சேர்ந்ததும் எதிர்த்தது. இவ்வளவு பேர் இவ்வளவு எதிர்ப்புகளை வந்து தெரிவிச்சாலும் ஒரே மனுஷன், மொத்த மனுஷன் வந்து மொத்த அரசியல் களத்தையும் மாத்தி தனிப்பெரும் ஆட்சி அமைச்சிருக்காருன்னா அது விஜய்ன்ற ஒரு மாபெரும் சக்தியால் மட்டும்தான் முடியும். நீங்களே யோசிச்சு பாருங்க, எல்லாமே புதுமுக வேட்பாளர்கள் தான், யாரும் அறிமுகமானவங்களாம் கிடையாது. செங்கோட்டையன், இந்த பாபு, இந்த மாதிரி பழைய ஆட்கள் வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. இருந்தாலும் புது வேட்பாளர்கள் வந்து நிறைய உள்ள இருந்தாலுமே விஜய் அப்படிங்கிற ஒரு முகத்துக்காக மட்டும்தான் இந்த ஓட்டை போட்டுருக்காங்க. இது வந்து இங்க மட்டும் கிடையாது, இந்த தாக்கம் வந்து தமிழ்நாட்டுல மட்டும்தான். இன்னும் குறையவே இல்லை எல்லாருமே வந்து அப்படியே இன்னும் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரியே தான் இருக்கிறாங்க. இவரு குளத்தூர் தொகுதிக்கு போயிட்டு எல்லாம் அணுகுறாங்க. அதாவது இந்த குளத்தூர் தொகுதியில பக்கத்துல பெரம்பூர்ல இந்த ஆர்கனைல வீடு பத்தி எரியும் போது இங்க வந்து ரோட் ஷோ நடத்தணும்னு சொல்லிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இருந்தாங்க டிஎம்கே. அதுக்கு பழிச்சிக்கும் விதமாக தான் நீங்க அனுபவங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மக்கள் அந்த தொகுதி மக்கள் அனுபவிச்சிருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு நாட்டுல நடக்கிற குற்ற சம்பவம் எல்லாம் கேள்வி கேட்காத ஸ்டாலின் இன்னைக்கு அழுகிறாருன்னா அதுக்கு வந்து மக்கள் வந்து முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. நீங்க வந்து இவ்வளவு செய்வீங்க, நாங்க இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புறாங்க, புதிய சக்தி வேணும்னு நினைச்சாங்க, வந்துருச்சு. இங்க மட்டும் தான் இந்த தாக்கம் அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல.
இலங்கையில எதிரொலிக்குது, இலங்கை சட்டமன்றத்துல எதிரொலிக்குது. எல்லாரும் வாழ்த்து சொல்றாங்க. நீங்க வந்து கச்சத்தீவை கேட்கறீங்க, எங்க ஜனாதிபதி தரமாட்டேன்னு சொன்னாரு. ஆனா நாங்க யாழ்ப்பாணத்தையும் சேர்த்து தரோம், நீங்க எடுத்துக்கோங்க, உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க எங்களுக்கு ஆதரவு தருவீங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாழ்த்து சொல்றாங்க. கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா சொல்லியிருக்காரு வாழ்த்து. அவங்க விஜய், அவரு பேரு ஃபுல் பேர் என்ன, ஜோசப் விஜய், இந்த மாதிரி பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியத்திலையும் அதிர்ச்சியிலையும் இருக்காங்க. ஏன்னா விஜய் ஏற்கனவே சொன்னதுதான், டிஎம்கே தோக்குறது உறுதி அப்படின்றத அவர் ஊர்ஜிதமா சொன்னாரு. இதே போலதான் அண்ணாமலை அவர்களும் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அவரோட கணிப்பு வந்து வீண் போல. ஆரம்பத்துல இருந்து அவர் தான் சொன்னாருன்னா, விஜய் வந்து தவறா நீங்க இடம் போடுறீங்க, எல்லாரும் நடிகரை பாக்குற கூட்டம் வருது, அது இதுன்னு எல்லாருமே முன்வைக்கிறீங்க. ஆனாலும் அவரோட சக்தின்றது மாபெரும் சக்தி, அவர் வந்து தீர்ப்பை மாத்தி எழுதுற அளவுக்கு அவருக்கு இது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. அதே போல நடந்தது. கொளத்தூர் தொகுதி வேட்பாளர் வி.எஸ். பாபு அவர் என்ன சொன்னாருன்னா, 2013 ஸ்டாலின் வந்து என்னைய பழி வாங்கினாரு, 2026 நான் அவரை பழி வாங்கிட்டேன், அவர் என்னை வந்து தவறா இது பண்ணாரு, நான் அவருக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னாரு. கிட்டத்தட்ட 8000 ஓட்டு வாக்கு வித்தியாசத்துல வின் பண்ணிருக்காரு. இதெல்லாம் வந்து மக்கள் எவ்வளவு அதிருப்தியில இருக்காங்கன்றதான் கேட்றாங்க. நீ போய் குளத்தூர்ல போய் டிராமா போட்டாக்க எல்லாம் மாறிடாரு. எல்லாரும் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி என்ன கேட்கறாங்கன்னா, விஜய் எப்படி செய்வாரு? இது வரைக்கும் இவ்வளவு ஆலமர கட்சிகள் எல்லாம் வந்து நிறைய பார்த்துட்டு போயிடுச்சு, அவங்களாலே எல்லாத்தையும் முழுமையா தர முடியல, எதுவும் செய்ய முடியல, ஆச்சு அவங்களால ஒழுங்கா போக முடியும் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதே ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லிக்கிறேன். விஜய் ஏற்கனவே சொன்னதான் நானும் சொல்றேன். என்ன சொன்னாருன்னா, இங்க வந்து வர மக்கள் கிட்ட இருந்து வர வரி பணத்துல மக்களுக்கே திருப்பி செலுத்தாம, தனக்காக சைட்ல ஒதுக்கி வைக்காம மக்களுக்கே திருப்பி செஞ்சா மட்டும்தான் அது வந்து நலத்திட்டங்களா மாறும். நீங்க திட்டங்களை மட்டும் அறிவிச்சுட்டு எதையுமே சரி கொடுக்காம இருந்தாக்கா மக்கள் வந்து இதான் செய்வாங்க. அதாவது தனக்குன்னு எதையும் ஒதுக்காம, ஏற்கனவே சொன்னாரு, ஊழல் செய்ய மாட்டோம், உங்க படத்துல ஒரு ரூபா கூட கிடைக்க மாட்டோம். மக்கள் வரி பணத்தை தானே கொள்ளடிக்கிறாங்க. 5 கோடி 5.5 லட்சம் கோடி வந்து கடன் வாங்கி வச்சிருந்தாங்க. மக்கள் வரி பணத்துல தான் செஞ்சாங்க. இதை நான் ஒதுக்க மாட்டேன், மக்களுக்கே நான் திருப்பி செய்வேன். அப்படி செய்யும் போது கம்பல்சரி அதை செய்யலாம். நமக்காக ஒதுக்கி வச்சு நம்ம கொள்ளடிச்சா மட்டும்தான் எல்லாத்தையும் வந்து மக்களுக்கு செய்ய முடியாது, திட்டங்கள் மக்கள்கிட்ட சேராது. ஆனா இதை நாங்க கம்பல்சரி செய்வோம், தரமா செய்வோம் அப்படிங்கறத ஊர்ஜிதமா சொல்றாங்க. பஸ் எல்லா ஊருக்கும் ஃப்ரீயா விட்டுற முடியுமா பெண்களுக்கு, எல்லாருக்கும் 2500 ரூபாய் போட்டுற முடியுமா அப்படி எல்லாம் கேட்டாங்க. இப்ப லாஸ்ட் நேரத்துல கூட எல்லா அக்கௌண்ட்லயும் கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர்கிட்ட வந்து அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் போட்டாரு ஸ்டாலின். முன்னாடியே எப்படி போட்டாரு? ஏன்னா ஒதுக்கி வச்சிருக்கு. இப்ப தேர்தல் வருதுனால செலவு பண்ணாரு. அந்த மாதிரிதான் எதையும் ஒதுக்கி வைக்காம மக்களுக்கே செஞ்சா கம்பல்சரி செய்யலாம். நலத்திட்டங்கள் வந்து அவர் ஏற்கனவே சொன்னாரு, நான் ஆட்சிக்கு வந்து கையெழுத்து போட்ட உடனே செய்ய போற திட்டங்கள் எல்லாம் சொன்னாரு. பெண்கள் பாதுகாப்பு திட்டங்கள் எல்லாத்தையும் வந்து முன்வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்றது எல்லாத்துக்கும் சொன்னாங்க. கம்பல்சரி செய்வாரு. அடுத்த ஆட்சியும் இதுக்கப்புறம் தொடர்ந்து விஜய் தான் கொடுக்க போறாரு குறித்து சொல்லிக்கிறேன். அன்னைக்கு தவறா பேசின சத்யராஜ் பொண்ணு ஜூடி, போஸ் வெங்கட், நிறைய நடிகர்கள், ரஜினி, கமல், இவங்க எல்லாருமே இன்னைக்கு அப்படியே மாத்தி பேசுறாங்க, பெல்ட் அடிக்கிறாங்க. இதுல இன்னொரு காமெடியான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சீமான் பாத்தீங்கன்னா 19 லட்சம் வாக்கு தான் வாங்கியிருந்தாரு. லாஸ்டா பாத்தீங்கன்னா 36 லட்சம் வாக்கு வாங்கியிருந்தாரு பாராளுமன்ற தேர்தலில். மக்களு நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை வச்சுதான் மக்கள் உங்களை தீர்மானிக்கிறாங்க. நீங்க சாட்டை துறைமுருகன் ஒருத்தனை வச்சு கட்சியை அழிச்சிட்டாரு. நீங்க தெரிஞ்சா தம்பி வந்து இந்த மாதிரி சாட்டை துறைமுருகன் வந்து இந்த மாதிரி பேசுறாருன்னு சொல்லி பிரச்சனை கேட்கும்போது என்ன சொன்னேன், நீ கண்டிச்சிருக்கணும், தம்பி பேசுறது தப்பு தான், அதுக்கப்புறம் அங்க பேசக்கூடாதுன்னு சொல்லி கண்டிச்சிருக்கணும். அப்போ அவங்க மட்டும் எங்களை பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டேன். பேசட்டும், தவறா பேசட்டும், தப்பு இல்லையே அப்படின்னு பேசினேன். அதுக்கு மக்கள் கொடுத்த பாடம் தான் இது. கொச்சை அசிங்கமா பேசுறதுலாம் கூட கண்டிக்காம நீ விட்டல, அதுக்கான ஒரு பதில் தான். திமுகவே ஓர கட்டிட்டாங்கன்னா நீங்களாம் ஏமாத்துறோம். நீங்க அதுக்கான ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்க, விஜய் வந்த உடனே சீமான் கட்சி க்ளோஸ் அப்படின்னு. அதுதான் ஊர்ஜிதமாயிடுச்சு. வெறும் 4% ஓட்டு தான். இன்னைக்கு வந்து கண்ணீர் வைப்பத முன்னாடி நீ வந்து எல்லாத்தையும் திருப்தி இருந்ததுனால எல்லாம் மாறி இருக்கும். என்னென்ன எவ்வளவு பேசு கொஞ்சம் பேசினா மைக்க பிடிச்சாலே விஜய் 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 தான். ஏன்னா உனக்கே தெரிஞ்சிச்சு எப்படி ஆட்சி அமைச்சு வரலாம், ஏன்னா பேசி அமைக்க விடாம பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். மக்கள் நல்ல தீர்ப்பா கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு உனக்கு கொடுத்து மக்கள் கொடுத்தது முட்டை. அந்த முட்டையை போய் எப்படி ஆமைக்கறி சமைச்சு சாப்பிட்டியோ, அதே மாதிரி முட்டையை அவிச்சு சாப்பிடும். நீனும் சாப்பிடு, தம்பி சாட்டை திரும்ப இருப்பவனை கார்த்தி, இவங்க எல்லாருக்குமே கொடு. சரியா? இதுக்கப்புறம் நீ கட்சியை கழிச்சிட்டு ஏன்னா போயிடு. ஏன்னா விஜயலட்சுமி வந்து டிவிக்கு ஜாயின் பண்ண போறேன்னு சொல்லி சேர்க்கிறேன். அதனால நான் வந்து பெங்களூர்ல இருக்கேன், அண்ணனுக்கு வாழ்த்துக்கள், இல்லைன்னா நான் வந்து அண்ணனோட டிவிகளை சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்கேன். தயவு செஞ்சு நீ கட்சி கழிச்சு வீட்டுக்கு போயிடு. ஏற்கனவே திருநெல்வேலி வாங்கி சாப்பிட்டதோட போதும். இந்த 4% ஓட்டு வச்சு இன்னும் 10 வருஷம் ஓட்டலாம் நினைக்காது. அதாவது அண்ணன் 5 வருஷத்துக்கு உங்களுக்கு இது கிடையாது, இன்னும் வயசாயிரும். அதுக்கப்புறம் உங்களால கத்தப்பட முடியாது, முடிஞ்சு போச்சு உன் ஜோலி. ஏற்கனவே நீ சொன்ன சுபேரத்தை போட்டு போதான் போறாங்க, அழகா ஓடி போயிடு. இன்னொன்னு, மக்கள் வந்து இப்ப ரொம்ப தெளிவாயிட்டாங்க, மாற்றத்தை நோக்கி போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நமக்கான நலத்திட்டங்கள் வந்து வேணும்னு நினைக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே விஜய் அண்ணா கண்டிப்பா தருவாரு. இன்னைக்கு இலங்கை வரைக்கும் எதிரொலிக்கிற இந்த குரல், கேரளால எதிரொலிக்கிற இந்த குரல், கர்நாடகா எதிரொலிக்கிற குரல், எல்லாரும் மிரண்டு போயிருக்காங்க. என்ன எப்படி இது சாத்தியம் அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து விஜய் அண்ணா வந்து எல்லாருமே நம்பிக்கை வச்சிருக்காங்க.
விஜயனாவும் மக்கள் மேல நம்பி வச்சிருக்காங்க. 100% நல்லாட்சி நடக்கும். அதனால பேசுனா வாங்கிடலாம். இன்னைக்கு மூடிட்டு கிடக்கு. கருணாஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேசினா இன்னைக்கு பாருங்க காணாம போயிட்டான். 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க. அதனால பேசும்போது அந்த வார்த்தைகள் முக்கியம். இன்னைக்கு இவ்வளவு பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு விஜயன். ஒரு ஏழை எளிய மக்களுக்கு சட்டமன்றத்துக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஈசிஆர்பி சரவணன் அவர்லாம் பாருங்க ஆரம்ப காலகட்டத்துல வந்து உழைச்சாரு. இன்னைக்கு கட்சியில ஆட்சி பிடிப்போம் அப்படின்னு நினைச்சுலாம் யாரும் வரல. அன்னைக்கு வந்து உழைச்சாங்க. அதுக்கான பலன் இன்னைக்கு அனுபவிக்கிறாங்க. அவ்வளவுதான். அதனால எந்த ஒரு இதையும் எதிர்பார்க்காம யாரையும் குறை சொல்லாம யாரையும் பழிச்சு பேசாம அரசியல் நடத்தினா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும். மக்களுக்கு நலத்திட்டம் செய்ய வாங்குறானா நான் எப்படி கொள்ளடிக்கிறது தன்னோட பதவி எப்படி காப்பாத்திக்கலாம் அதை வச்சு நம்ம அந்த ஏரியால எப்படி மாஸ்க் காட்டலாம் நினைச்சீங்கன்னா இதுதான் நடக்கும். அதனால நல்லாட்சி நடக்கும். நல்லாட்சி தொடர போகுது. வாக்களித்த மக்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.